ஒரு குழம்பு 2 காய்ன்னு தினசரி சமைச்சு சமைச்சு ஒரு நேரத்துல சலிப்பு தட்ட தான் செய்யுது. அந்த மாரி நேரங்கள்ல இந்த வெங்காய உள்ளி காரம் ட்ரை பண்ணி பாருங்க. காய் சேர்த்த மாதிரியும் ஆச்சு, சாதத்துக்கும் இட்லி தோசைக்கும் சூப்பரா இருக்கும். இத செய்யறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில 2 பல் பூண்ட தட்டி போட்டு அது நிறம் மாறினதும் 3 பெரிய வெங்காயத்த சேர்த்து நிதானமா அத பொன்னிறமா வதக்கி இத ஒரு தட்டுல தனியா எடுத்து வச்சுடுங்க. இப்ப 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில கடுகு, உளுத்தம் பருப்பு, கறிவேப்பில, பெருங்காயம் தாளிச்சு 8 கத்திரிக்காய நீள வாக்குல நறுக்கி சேர்த்துக்கோங்க. இத தண்ணி சேர்க்காம மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. எலுமிச்சை அளவு புளியில 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து இத நல்லா கரைச்சு வடிகட்டி தயாரா வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழிச்சு கத்திரிக்காய் 3/4 பதத்துக்கு வெந்த பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 1/4 டீஸ்பூன் உப்பு, புளிக்கரைசல் சேர்த்து இது மேற்கொண்டு கொதிக்க விட்டுருங்க. ஒரு பேன்ல 4 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து அத நல்லா வாசனை வர வறுத்து இத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து இந்த மாரி கொரகொரப்பா பொடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ புளிக்கரைசல் நல்லா வத்தின பிறகு வதக்கின வெங்காயம், அரைச்ச மசாலா பொடி கூட கொஞ்சமா வெல்லம் சேர்த்து கலந்து, இதுலேருந்து ஒரு 1/4 கப் மசாலாவ தனியா எடுத்து ஆற வச்சு மிக்ஸியில ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு 1/4 கப் தண்ணியும் சேர்த்து 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா வெங்காய உள்ளி காரம் ரெடி.